வாய்ப்பு அதிகரிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு இருக்கு இல்லையா? அதாவது மக்களின் வருமானம் உயரணும், அவங்க கார் வாங்குற அளவுக்கு ஆகணும் அப்படிங்கிறது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்போமா? 1991ல் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் கார் வாங்கும் நிலைமையில் இருந்தாங்க? 2026ல் எத்தனை பேர் கார் வாங்குற நிலைமையில் இருக்காங்க? அது உயர்ந்திருக்கா உயரலையா? நீங்கள் சொல்லுங்கள். உயர்ந்திருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். உயர்ந்திருக்கா உயரலையா? அப்போ இந்த மாற்றம் வந்திருக்கா இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து ஓவர் நைட்டில் எல்லோரும் கார் வாங்குற மாதிரி மாறிடுவாங்களா? கிடையாதுல்ல. இது ஒரு வளர்ச்சி போக்கில் போயிட்டுருக்கு. ஆண்டுக்கான வருமானம் இப்போ உங்கள் தாத்தாவோட உங்கள் அப்பா ஜாஸ்தியாக சம்பாரிச்சாரா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் அப்பா வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பாவோட ஜாஸ்தியாக சம்பாதிப்பீங்களா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் சராசரியாக ஆண்டுக்கான வருமானம் உயர்ந்திருக்கா இல்லையா? அப்போ அது ஏன் உயர்ந்தது? வழியில் சத்துணவு போட்டாங்க. 80களில் சத்துணவு போட்டதுனால உயர்ந்திருக்கு. 90களில் வேலை வாய்ப்பு கொடுத்ததுனால உயர்ந்திருக்குது. 2000களில் லேப்டாப் கொடுத்ததுனால, சைக்கிள் கொடுத்ததுனால இதெல்லாம் உயர்ந்திருக்கு. அப்போ இன்றைக்கி 1000 ரூபா தரதுனால 2030களில் உங்களுக்கு ஆண்டு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், கார் வாங்குறவங்களோட சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்.